குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல அழகு மற்றும் சருமம் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். ஸோ இன்னைக்கு டாபிக் கேட்டோன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்கேன். ஏன்னா காஸ்மெட்டிக்ஸ் பற்றி பேச போகிறோம், அதாவது அழகு சாதன பொருட்கள். உனக்கு தேவையானது. ஆமாம், டெய்லி நான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது தேவையில்லையா அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அழகே சக்தி, சக்தியை மகாசக்தி ஆக்குறது அழகு சாதன பொருட்கள். ஒரு பெண்ணின் ஆயுதமே மகாசக்தியாக இருக்கிறது தான். சக்தியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் தப்பு. அதாவது ஒரு சினிமாவுக்கு கிளைமேக்ஸ் எப்படி முக்கியமோ அது மாதிரி அழகுக்கு மேக்கப் கட்டாயம் முக்கியம், அழகுக்கு காஸ்மெட்டிக்ஸ் முக்கியம். அதுக்காக காஸ்மெட்டிக்ஸ் கெடுதலே இல்லையா அப்படின்னு கேட்டால், கெடுதல்னு பார்த்தா எல்லாமே கெடுதல். நம்ம ஊரில் இப்போ தண்ணி சுத்தமான தண்ணி கிடையாது, தண்ணியில் இல்லாத கெமிக்கல்ஸ் கிடையாது, தண்ணியில் இல்லாத டேமேஜிங் இது கிடையாது, காற்றுல இல்லாத கார்பன் மோனாக்சைடு இல்லை, காற்றுல இல்லாத கெமிக்கல்ஸ் இல்லை, சாப்பாடில் பூச்சிக்கொல்லி மருந்து தான் மொத்தமும் எல்லா சாப்பாடுலேயும். அப்போ எல்லாமே ஒத்துக்கிறோம். அது மாதிரி தான் இது அழகு சாதன பொருட்களும். கட்டாய தேவையா சார், நம்ம அப்படி சைடு எஃபெக்ட் இருக்கிற இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் நான் சொன்னேன், அழகே சக்தி, சக்தியை மகாசக்தி ஆக்குவது அழகு சாதன பொருட்கள். பொதுவாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, ஸ்கின்னு மேலே சும்மா போடுறோம், அது நமக்கு என்ன சைடு எஃபெக்ட் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடல் உறுப்புலேயே பெரிய உறுப்பு தோல் தான். தோல் ஒரு மனுஷனுக்கு 70 கிலோ எடையுள்ள ஒரு மனிதனுக்கு 5.5 கிலோ தோல். ஒரு அடி நீளத்துக்கு தோலை விரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 22 அடி நீளம் இருக்கும். அப்போ 22 அடி நீளம் இருக்கிற அந்த தோலில் வேர்வை குழாய் இருக்குது, எண்ணெய் குழாய் இருக்குது, தோல் மூச்சு விடுது. மூச்சு விடுது அப்படின்னா என்ன? வெளியில் இருக்க உஷ்ணத்தை உள்வாங்கிறது, உள்ளே இருக்கிற உஷ்ணத்தை வெளியே தள்ளுறது, உள்ளே இருந்து கெட்ட கழிவுகளை வெளியே தள்ளுறது, எண்ணெய் மூலமாக நம்ம உடம்பை பாதுகாக்கிறது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது, இப்படி பல வேலைகளை தோல் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த தோல் மேலே போடுறது எல்லாமே சைடு எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா? வாய் வழியாக சாப்பிட்றதுல என்ன சைடு எஃபெக்ட் வருமோ, நரம்பு மூலமாக போடுற ஊசியில் என்ன சைடு எஃபெக்ட் வருமோ, அதே சைடு எஃபெக்ட் தோல் மூலமாகவும் வரும். எல்லோரும் நினப்பு எப்படின்னா, இப்போ நம்மகிட்ட மருந்து கேட்குறவங்க என்ன செய்வாங்க, சார் சும்மா போடுறதுக்கு மாத்திரம் மருந்து கொடுங்க சார், சாப்பிட்றதுக்கு மருந்து கொடுக்காதீங்கம்பாங்க. அவங்களோட நினப்பு தோல் தானே போடுறோம், இப்போ தோல் என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறது தப்பு 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 தப்பு. அந்த தப்புக்கு நான் இன்னும் ஒரு சிம்பிளாக எப்படி சொல்லுவேன், குழந்தை இருக்குது, குழந்தை பிறந்தோடனே எல்லாரும் ஒரு பேக் நிமிர பவுட்ரு, ஷாம்பு, சோப்பு, குழந்தைகள் பவுடர், குழந்தைகள் ஷாம்பு, குழந்தைகள் இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க. குழந்தையோட தோல் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குது, நீங்கள் மேலே பவுடர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. பவுடர் அப்ளை பண்ண ஆரம்பித்த உடனே தோலுக்குள்ளே இருந்து வரக்கூடிய வேர்வை நிற்க ஆரம்பிச்சிருது, தோல் சூடாயிருது, உடம்பு பாய்லர் மாதிரி ஆயிடுது. ஒன்று தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். டாக்டர் இருக்காங்களா? டாக்டர்கிட்ட பேசுங்க மேம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் உமா சங்கரி, மல்லி நியூட்டன்ல இருந்து பேசுறேங்க மேம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் உமா. டாக்டர், என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது. ரைட். அவளுக்கு முடி ரொம்ப கொட்டுது டாக்டர், அடர்த்தியும் கொடுக்க மாட்டேங்குது. உனக்கு தைராய்டு இருக்காமா? இல்லைங்க டாக்டர், தைராய்டுலாம் எதுவும் இல்லை. உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சா? இல்லைங்க டாக்டர். சரிம்மா. ஏன்னா அவளுக்கு ஆலிவ் ஆயில் தேய்ச்சா முடி வளரும், நானும் தேய்ச்சி பார்த்துட்டேன். நீங்க சொல்ற மாத்திரை எனக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங்கோட சொன்னீங்கன்னா எழுதுறதுக்கு சௌரியமா இருக்கும். இல்ல அவளுக்கு ஷாம்பு எதை மாதிரி யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். பொடுகு இருக்காமா? இல்லைங்க டாக்டர், பொடுகுல எதுவும் இல்ல. சரி, பொடுகு இல்லை, தைராய்டு இல்லை. இல்லையா தைராய்டு பார்க்கலையா? இல்ல, அவள் தைராய்டு இல்ல, எதுவும் செக் பண்ணவே இல்லை அவளுக்கு. அதான் இல்லை, பொதுவாக நம்ம இப்போ பொம்பளைங்கள்ட்ட எதை கேட்டாலும் இல்லைமோ, ஆனால் செக் பண்ணால் எல்லாம் இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். சரி, அதாவது ஹேர் ஃபால் சின்ன குழந்தைங்களுக்கு, அந்த வயசுக்கு வராத குழந்தைகள், வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வந்தால் நம்ம பிசிஓடி இருக்கா, ஏதாவது முட்டைப்பையில் கட்டியிருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பட் அம்மாவுக்கு தைராய்டு இருக்குது, அப்பாவுக்கு தைராய்டு இருக்குது, குடும்பத்தில் யாருக்காவது தைராய்டு இருக்குன்னா பிள்ளைக்கு தைராய்டு சின்ன வயசுலேயே கூட வரலாம். தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் முடி உதறதுக்கு 2 காரணம் தான். ஒன்று ஹார்மோனல், இன்னொன்று நியூட்ரிஷனல். நியூட்ரிஷனல்ங்கிறது எப்படின்னா, ஒரு டிபி வந்துட்டு போயிடுச்சு, இல்லை ஒரு டைஃபாய்டு வந்துட்டு போயிடுச்சு,
நம்மளோட நியூட்ரிஷன் உடம்புல மொத்தமும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உதிர்ந்துடும். பட் அதெல்லாம் திரும்ப முளைச்சிரும். ஹார்மோனல் வந்து திரும்ப முளைக்காது. அப்போ நம்ம டென்சிட்டி வந்து போயிருச்சு, திரும்ப முடி முளைக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். தைராய்டு பார்க்கணும் கட்டாயம். தைராய்டு பார்த்துட்டு தைராய்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. டேண்ட்ரஃப் இருந்தால் அதுக்கு ஒரு வைத்தியம், டேண்ட்ரஃப் இல்லைன்னா அதுக்கு ஒரு வைத்தியம். டேண்ட்ரஃப் இருக்கான்னு கேட்டால் இல்லைம்பாங்க. அப்புறம் கொஞ்சம் இப்போ அழுத்தி கேட்டோம்னா கொஞ்சம் அப்பப்போ வரும் சார் அப்படிம்பாங்க. நமக்கு இவங்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறதுங்கிறது நமக்கு இருக்கு பிடிச்சி போயிடும். இதில் வந்து இந்த பெண்கள்கிட்ட நான் கேள்விகளே கேட்குறது இல்லை. கூட ஆண் வந்துருந்துச்சுன்னா ஆண்கிட்ட தான் கேள்வி கேட்பேன். இல்லை அந்த குழந்தைகிட்ட கேள்வி கேட்டால் கூட கரெக்டாக பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் கூட வந்திருக்கிற லேடிகிட்ட கேட்டோம்னா நம்மளையும் குழப்பி அவங்களும் குழப்பிடுவாங்க. அதையும் விட அந்த அம்மா கூட அவங்க அம்மா வந்திருந்தாங்கன்னா இன்னும் மெண்டல் ஆக்கிடுவாங்க நம்மளையும். ஸோ நாங்கள் வந்து பொதுவாக அந்த பேஷண்ட்டை பேசுகிறத எம்மா உனக்கு பொடுகு இருக்கா இல்லையா, புள்ள கரெக்டாக சொல்லிடுறேன் இருக்குது அப்படிங்க. இது அப்பப்போ வரும் அப்படிம்பாங்க. பேன் இருந்தால் பேனை சரி செய்ய வேண்டும், பொடுகு இருந்தால் பொடுகை சரி செய்ய வேண்டும். பேன் எப்படி சரி பண்ணணும்? பெரின் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. பேன் இருந்தால் ஒரு நாள் ராத்திரி நைட்டு போட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். குடும்பத்தில் இருக்க எல்லோரும் ஒரே நாள் போட்டால் ரொம்ப நல்லது. பொடுகு அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கும். பொடுகுக்கு க்யூர் இல்லை. பொடுகுக்காக ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் டெய்லி நைட் தலைக்குள்ளே போடணும். 15 நாள் கழித்து ஆல்டர்னேட் டேஸ் பண்ணணும். 1 மந்த் கழித்து வீக்லி ட்வைஸ் பண்ணணும். 3 மந்த்ஸ் கழித்து வீக்லி ஒன்ஸ் பண்ணணும். ரெகுலர் பண்ணிங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கும். ஷாம்பு பொடுகுக்கு யாகர் ஷாம்பு, இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா பொடுகு வராமல் இருக்கும். ஆயுர்வேதிக் ஷாம்பு, சைடு எஃபெக்ட் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பொடுகும் இல்லை, தைராய்டு இல்லை அப்படின்னா பொதுவாக நியூட்ரிஷனலாக இருக்கலாம். அனீமியா இருக்கான்னு பார்க்கணும். அனீமியா இருந்தால் கரெக்ட் பண்ணணும். மருந்து நான் சொல்கிற மருந்து ஃபோலிக்ரோ டெய்லி நைட் தலையில் தொட்டு வைக்கணும். தேய்க்கக்கூடாது, தொட்டு வைக்கணும். சீக்ரோ டெய்லி மார்னிங் காலையில் குளித்ததுக்கப்புறம் போடணும். குளிக்கிறது இல்லை அப்போ போட முடியாது. குளித்த பிறகு போட்டால் தான் நல்லது. ஏன்னா இது மேலே அது மேலே இது போட முடியாது. 2 சோஃபர் மாத்திரை காலையிலையும் நைட்டும் 3 மாதம். பயோனா காலையிலையும் நைட்டும் 3 மாதம். இதை கண்டினியூ பண்ணால் நின்றும். வளரணும்னு நம்ம நினைக்கிறோம்னா ஃபோலிக்ரோவும் சீக்ரோவும் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணால் தான் வளரும். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலில் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங். அவங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சென்னையிலேருந்து கால் பண்ணுறேங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ, சொல்லுமா. என் பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல ஹேரே வளரல. சரிம்மா. அப்புறம் ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் தழும்புங்கெல்லாம் இருக்கு அந்த அடிப்பட்டதுல. சரி, அதுக்கு என்ன ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம்? சரிம்மா. கொஞ்சம் ஃபேஸ்ல ஹேரே வளரவே இல்லை. சரிம்மா. இது எத்தனை வருஷம் ஆச்சுமா? 9 months ஆச்சு. சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதாவது தழும்பு வந்து தோலில் வந்து மேல் பாகத்தில் வந்தால் பொதுவாக எல்லா தழும்பும் திரும்ப சரியாக போயிடும். மேல் பாகங்கிறது தோலினோட மேல் பாகம். கீழ் பாகத்தில் வந்தால் எந்த தழும்பும் போகாது. கீழ் பாகத்தில் அடிபட்டு ஒரு தையல் போட்டு வச்சுருந்தோம், தையல் போடுற அளவுக்கு அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் முடி வளர்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை இல்லை இல்லை. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு முடி இல்லையோ முடி இனி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை எப்படி சரி பண்ணலாம்? ஏதாவது மருந்து போட்டு வளர்க்க முடியுமானா முடியாது. அதுக்கு ஒரே வழி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான். இப்போ எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. ஒரு லேடி, அவங்க என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு வயசு 26 27. அந்த அம்மா வந்து அவங்க அம்மாவோட வயிற்றில் இருந்தப்போ ஒரு மாடு கொம்பை வச்சு குத்திருச்சு அந்த அம்மாவை. இந்த கொம்பு உள்ளே போய் நேராக இந்த குழந்தையோட தலையில் பட்டிருக்கு. அந்த இடத்துல தழும்பு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்துருக்காங்க. இந்த அம்மா நல்லா இருக்குது, இந்த அம்மாவும் நல்லா இருக்காங்க. இப்போ என்கிட்ட வைத்தியத்துக்கு வர்றாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 26 வருஷம் கழித்து வர்றாங்க. இப்படி எனக்கு ஆயிருந்துச்சு முன்னாடி, அதனால் இந்த தழும்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரே வழி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். பின்னாடி இருக்கிற முடி எடுத்து உள்ளே நட்டி வச்சுட்டா அந்த முடி வளர ஆரம்பிக்கும். அதை தவிர வேறு எந்த மருந்து போட்டாலும் முளைக்காது. அப்புறம் முகத்தில் வரக்கூடிய தழும்பு அதுவும் அதே தான். மேலாப்படி தழும்பு இருந்தால் போயிடும், கீழே தழும்பு வந்தால் போகாது. எந்த தழும்பையும் கம்ப்ளீட்டாக எடுக்கவே முடியாது. தழும்பை வந்து ரிவைஸ் பண்ணலாம். அதாவது பெரிய தழும்பை சின்னதாக்கலாம். இப்போ ஒரு தழும்பை வந்து காஸ்மெட்டிக்காக அக்செப்டபிள் ஆக்கலாம். அக்செப்டபிள்னு எப்படின்னா, நம்ம தோலில் வந்து கோடுகள் இருக்குது. அந்த கோடு வாக்கில் நம்ம தையல் போட்டோம்னா அந்த தழும்பு இருந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. பட் எந்த தழும்பையும் எடுக்க முடியாது. ஸ்கார் கான் பி ரிமூவ்ட், இட் கேன் பி ரிவைஸ்ட். கொஞ்சம் அதனோட அளவையும் சரி அதனோட அழகையும் மாற்றி அமைக்கலாமே ஒழிய எந்த தழும்பையும் எடுக்க முடியாது. நீங்கள் தழும்பு இனி மருந்தெல்லாம் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் 9 மாதம் ஆயிடுச்சு, இனி மருந்து போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் துட்டு தான் காலியாகும். ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர்.
ஹலோ, குட் மார்னிங் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? விழுப்புரத்துல இருந்து நித்யா பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். மார்னிங்டாம்மா. உங்களோட ப்ரோக்ராம் தொடர்ந்து நான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு உங்க ப்ரோக்ராம். தேங்க்யூம்மா. எனக்கு பேசல டாக்டர். பிம்பிள்ஸ் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. 31 வயசு ஆகுது. இளம ஊஞ்சலாடுது. குழந்தைங்க 2 குழந்தைங்க ஃபேமிலி பிளான் பண்ணிட்டேன். சரி. ஆனா பிம்பிள்ஸ் அதிகமா வந்துட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட போனேன், ஸ்கின் டாக்டர்கிட்ட. அவங்க ஐசோட்ராயின் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு வச்சேன். சாப்பிடும் போது கொஞ்சம் கியூர் ஆகுது, அப்புறம் நிறுத்தினாலும் வந்துருச்சு டாக்டர். தலையில டேண்ட்ரஃப் இருக்கு. உங்க டாக்டர் எவ்வளவு நாள் போட சொன்னாருமா? அதை 10 டேஸ் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. போக மாட்டீங்க? போனோம் டாக்டர். திரும்ப அவங்க அதை இன்னொரு 5 டேஸ் கண்டினியூ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. அதாவது பருவ வந்து ஒரு ஹார்மோன்னால் வர்றது. இந்த ஹார்மோன் மாற்றங்கள் பொதுவாக 16லேருந்து 22, 23 வயசு வரைக்கும் வரலாம். அதுக்கு மேலேயும் வருதுன்னா இளம ஊஞ்சலாடுது நான் கிண்டல் பண்ணுறது. என்னென்னா அந்த ஹார்மோன் பொதுவாக 23, 24 குழந்தையெல்லாம் உண்டானதுக்கப்புறம் குறையணும். கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா சந்தோஷம், ரைட், பருவம் வருது, உங்களுக்கு இன்னும் பருவம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து பருவுக்கு வைத்தியம் 6 மாதம் பண்ணணும். 6 மாதம்னா 6 மாதம் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் தான் க்யூர், இல்லைன்னா இல்லை. தழும்பு வரக்கூடிய பருக்கள் இல்லை கருப்பாக மாறக்கூடிய பருக்களுக்கு ரெகுலராக கரெக்டாக பண்ணணும். காஃபி குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா, இல்லை சாக்லேட் சாப்பிட்லாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா, எல்லாம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூடுது, கொழுப்பு சாப்பாடு சாப்பிட்டா கூடுது. கொழுப்பு சாப்பிட்டோன்னே இங்கிட்டு வெளியே பிச்சுக்கிட்டு வர்றது இல்லை. ஸோ பருவுக்கும் சாப்பாடுக்கும் எந்த வகையிலும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். 1. 2வது பருவோட கிள்ளி விளையாடாமல் இருந்தால் போதும். உங்களுக்கு டாக்டர் வந்து ஐசோட்ராயின் கொடுத்துருக்காருன்னா இது கிரேட் 4 ஆக்னின்னு நினைக்கிறேன். அவர் ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டுமா, ஆனால் 6 மாதம் பண்ணணுமா. 6 மாதம் பண்ணிங்கன்னா தான் க்யூர். 6 மாதம் பண்ணலைன்னா க்யூர் இல்லை இல்லை இல்லை. விட்டு விட்டு போட்டிங்கனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த எண்ணெய் சுரப்பியை நம்ம தட்டுறதுக்காக மாத்திரை கொடுக்குறோம். அந்த எண்ணெய் சுரப்பி குறைய ஆரம்பிக்கும், மாத்திரையை விட்டோன்னு திரும்ப கூடிரும். 6 மாதம் ரெகுலராக போட்டிங்கன்னா வெளியே வந்துடுவீங்க, இல்லைன்னா பருவம் பூரா பருதான். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து திவ்யா பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். டாக்டர் சொல்லுடாம்மா. நீங்க வரீங்கன்னு சொன்னாலே நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடை வந்து உட்காந்துருக்கோம். வேற ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க அப்போ? முடிகிற வரைக்கும் உட்காந்துருப்போம். சொல்லுங்கம்மா. அதான் எங்க டாக்டருக்கு 24 இயர்ஸ். சரி. தலை லாங், எங்க பரம்பரையா லாங் ஹேரு. சரி. அவருக்கு வந்து நரம்புடி வருது இப்பவே சைடுல, காதுக்கு பக்கத்துலலாம். காலுக்கு பக்கத்துலயா? காதுக்கு பக்கத்துல. சரி சரி. நரம்புடி நிறைய வந்துட்டு இருக்கு. சரி. நாங்க வேற எந்த வைத்தியமும் பண்ணல. சரி. 2வது மூஞ்சில வந்து பிம்பிள்ஸ் வந்து அது அப்படியே டாட்டா கருப்பாயிடுது. சரிம்மா. நீ கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 2வது உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையறதுக்கு என்ன வைத்தியம், அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓடணும், நடக்கணும், நாக்க வெட்டணும். இந்த 3 தான் வைத்தியம் அதுக்கு. சரியா? இந்த பருவுக்கு 6 மாதம் வைத்தியம். ஏசியன் ஆயின்மெண்ட் டெய்லி நைட், M+100 டெய்லி நைட். 6 மாதம் கண்டினியூ பண்ணிங்கன்னா போயிடுமா. அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கிட வேண்டியதில்லை. ஒன்றே அதோட கிட்டார் வாசிக்காமல் இருந்தீங்கனாலே போதும். அதை ரிசர்ச் பண்ணாதீங்க, அமுக்காதீங்க, விளையாடாதீங்க, அதுக்குள்ளேருந்து என்ன வருதுன்னு ரிசர்ச் பண்ணாதீங்க. 1. 2வது இந்த இளநரை வந்த நரை போகாது போகாது போகாது, இனி வர்றதை தடுத்துக்கலாம். இளநரை வர்றதுக்கு காரணம் ஹார்மோனல், நியூட்ரிஷனல். ஹார்மோனல்ங்கிறது தைராய்டினால் வரலாம், பேரதைராய்டினால் வரலாம். நியூட்ரிஷனல்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் சத்து குறைவு, பேண்டத்தனிக் ஆசிட்னு. பொதுவாக இது வந்து சாப்பாடில் ரொம்ப கிடைக்கிறது இல்லை, பட் கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது. கருவேப்பிலை சட்னிங்கிறது கருவேப்பிலையை காய வச்சு அந்த பவுடரை எடுத்து அந்த பவுடரை எல்லாத்துலேயும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா வர்றது குறைஞ்சிரும், வந்தது போகாது. தினம் காலையில் 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நிற்கணும். வெயிலில் வரக்கூடிய கதிரியக்கம், அந்த அல்ட்ராவயலட் ஏரேஸ் வந்து இந்த பிக்மெண்ட்டை கூடுதலாக கொடுக்கும். அந்த பிக்மெண்ட்டை கூடுதலாக கொடுத்தா மற்ற இடத்துக்கு பரவாது. 1. அதை நான் பிடுங்கி விட்டால் முடி முளைச்சிருமா, மற்ற இடமெல்லாம் பரவிடுமா, ஹேர் டே அடித்தா மற்ற இடமெல்லாம் வெள்ளையாயிருமா, இதெல்லாம் வந்து மடத்தனமாக நம்மளாக சிந்திக்கிறது. ஒரு வெள்ளை முடியை பிடுங்கினா அந்த வெள்ளை முடியை பிடுங்கணுன்னு அதிலேருந்து பக்கத்தில் வர்ற ஜூஸ் மற்ற இடத்துலலாம் பட்டுரும் சார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வீட்டில் உட்காந்து எப்படி ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 1-2 இருக்குன்னா 1-2னா வெட்டி கூட விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை டை அடிக்கணுன்னா டை அடிச்சுக்கலாம், அதுவும் ஒன்றும் இல்லை. நீங்கள் இனி வராமல் இருக்கிறதுக்கு சீக்ரோ காலையிலையும் நைட்டும் ரெகுலராக முடி மண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குளிர தேய்ச்சிக்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கு 15 நிமிஷம் வெயிலில் நின்றுட்டு குளிச்சுட்டு திரும்ப தடவுறீங்க. 1.
ரெண்டாவது I+ மாத்திரை காலையிலையும் நைட்டும், பயோனா இ மாத்திரை காலையிலையும் நைட்டும். இதை வந்து 3 months கன்டினியூ பண்ணுங்கள். இந்த சி க்ரோவை ரெகுலராக போடுங்க. கருவேப்பிலை சட்னி ரெகுலராக சாப்பிடுங்க. தினம் காலையில் 7 மணி வெயிலுக்கு 15 நிமிஷம் நில்லுங்க. பரவுறது நின்றும். வந்தது போகாது போகாது போகாது. அண்ட் பிம்பிள் வந்ததுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆயின்மெண்ட் கொடுத்துட்டேன், ஏசியன் கொடுத்துட்டேன், M+100 கொடுத்துட்டேன். அது கன்டினியூ பண்ணால் போயிடும். ஓகே, ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், என்னோட பேர் சில்வியா, பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிந்தியா. டாக்டர் வந்து எனக்கு 3 கேள்வி தான். உங்கள் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் சூப்பர், அதை சொல்லிடணும். வெரி குட். அப்புறம் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஃபுல்லாக நான் நோட் பண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். டாக்டர் இப்படி பேசினாரு, இப்படி சொன்னாங்க, இது மாதிரிலாம் நம்ம கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் வைய முடியாததெல்லாம் அந்த டாக்டர் வைகிறாருன்னு சொல்லலையே அவரு? இல்லை டாக்டர், இல்லை இல்லை இல்லை, நான் உங்கள் ஃபேனுன்னு அவருக்கு தெரியும். அப்புறம் உங்க ப்ரோக்ராம காமிச்சு அவரு ஆமா நல்லா பேசுறாருல்ல, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களுக்குலாம் சொன்னாதான் நீங்க எல்லாம் திருந்துவீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அதையும் சொல்லிடணும். நான் வெளியே பேஷண்ட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, பேசுறதே இல்லை, இங்கதான் பேசிக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க. சரிங்க டாக்டர், 3 கொஸ்டின் தான் டாக்டர். ஹஸ்பண்டுக்கு வந்து முதுகுல பிம்பிள்ஸ் இருக்குது, குட்டி குட்டியா ஒரு 10 பிம்பிள்ஸ். அப்புறம் எனக்கு வந்து அந்த கால் கொலுசுக்கு மேல ஒரு அடிக்கு மேல கோடு கோடா அந்த இத்தியோசிஸ் நீங்க சொல்றீங்கல்ல, பாம்பு தோல், அந்த மாதிரி இருக்கு டாக்டர், கோடு கோடா. உங்க அம்மா அப்பாக்கு? எங்க அம்மாக்கு இருக்கு. சரி, 2 3. அப்புறம் அந்த கால் வெடிப்பு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு டாக்டர், அந்த வெடிப்புக்கும் கொஞ்சம் மருந்து சொல்லுங்க. அப்புறம் டாக்டர் கொஞ்சம் கலர் ஆகணும், அதுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து. உனக்கு வயசு என்ன? எனக்கு 30, எங்க வீட்டுக்காரருக்கு 37. ஓ சரி சரி சரி, இளமை ஊஞ்சலாடுதப்போ. ஆமாங்க டாக்டர், கொஞ்சம் கலர் ஆகணும், அதுக்கு தான். செகண்ட் ஹனிமூன் பீரியட், ரைட்? சரிங்க டாக்டர். சரிம்மா, தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா. ஆமாம், காலில் வர்ற வெடிப்பு அந்த இக்தியோசிஸ் வந்து தோலில் வர்றது வந்து ஹெரிடிட்ரி. அம்மா அப்பா தாத்தா பாட்டி கொடுத்துட்டு போகிறது கண்ட்ரோல் தான். க்யூர் இல்லை. அதுக்கு ஒரு லோஷன் போடணும், வீரா இ லோஷன். காலையிலையும் நைட்டும் ஸ்கின்னை வந்து ஈரப்படுத்திட்டு போடணும். ஈரப்படுத்தாமல் போடுற எந்த மாய்ஸ்சரைசரும் வேலை பார்க்காது. காலில் வர்ற வெடிப்பு, இந்த வெடிப்பு வந்து பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறது, தண்ணிக்குள்ளேயே காலை வச்சுக்கிட்டு இருந்தால் வராது, தண்ணிக்குள்ளே காலை விட்டுட்டா வந்துடும்னு. அது ஆக்சுவலாக ட்ரை ஸ்கின். எப்படி ட்ரை ஸ்கின் ஆகுதுன்னு பாருங்கள். தோலில் வந்து தண்ணிச்சத்து எப்பவும் இருக்குது, பட் அந்த தண்ணிச்சத்து போயிருச்சுன்னா கால் வெடிப்பு வந்துடும். 1. 2வது, சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், காலை கொண்டு போய் பாறாங்கல்ல தேய்ப்பாங்க, செவத்தில் கொண்டு போய் தேய்ப்பாங்க, காலில் கத்தியை வச்சு சுரண்டுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இந்த வேலைகள்லாம் செய்யவே கூடாது. தோல் வந்து ரொம்ப மென்மையான ஒரு உறுப்பு. தோலை வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து இது பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோலை வந்து ஒரு 10 தடவை தினம் ஒரே இடத்துல பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி அது கேன்சராக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குன்னு. அதனால் தோலை நீங்கள் தொடாமல் இருந்தீங்கனாலே நல்லது. இந்த வெடிப்புக்கு HBS6 இந்த ஆயின்மெண்ட்டை மார்னிங் அண்ட் நைட் போட்டால் குறைஞ்சிரும். உங்கள் வீட்டுக்காரருக்கு பரு வந்திருக்கு, அவருக்கு இந்த வயசில் வர வேண்டிய சமாச்சாரம் தான். அவருக்கு இந்த ஏசியன் ஆயின்மெண்ட் M+100 6 மாதம் கன்டினியூ பண்ணுங்க, போயிடும். ஸ்கின்னை அழகாக்குறதுக்கு நீங்கள் வந்து 30 வயசில் அழகானுங்கிறீங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, சந்தோஷம். நீங்கள் செய்ய வேண்டியது வெயிலில் போகக்கூடாது 1, மஞ்சள் பூசக்கூடாது 2. இதெல்லாம் யாரும் கேட்குறதில்ல பெண்கள். நான் வந்து 10 நிமிஷம் தான் சார் அப்படி போயிட்டு வருவேன், ஸ்கூலுக்கு 15 நிமிஷம் தான் போயிட்டு வருவேன்பாங்க. ஏம்மா, வெயிலில் போனால் கடவுளாலையும் உங்களை கலராக்கவே முடியாது. நீங்கள் போட வேண்டிய ஆயின்மெண்ட்டுமா டோனி H1 இந்த 2ஐயும் கலந்து டெய்லி ராத்திரி க்ளோ ப்ளஸ் மாத்திரை காலையிலையும் நைட்டும். க்ளோ ப்ளஸ் வந்து 2 ஸ்ட்ரிப்பாக இருக்கும், A and B. அது ஒரு மாத்திரை இதில், ஒரு மாத்திரை அதில். இதில் என்ன இது விசேஷம் அப்படின்னா, இந்த ஸ்கின் லைட்டனிங் இந்த மருந்துகளில் இது வந்து ஸ்கின் லைட்டனிங் வந்து அதனோட ஒன் ஆஃப் தி சைடு எஃபெக்ட் தான். இந்த மாத்திரைகளை ஆக்சுவலாக கொடுத்தது வந்து லிவருக்காக கொடுத்தது. லிவருக்காகவும் கிட்னிக்காகவும் கொடுக்கும்போது நல்ல ப்ளீச்சிங் வர ஆரம்பிச்சுன்னா இந்த மருந்தை நம்ம இப்படி ஆக்கிட்டோம். ஸோ லிவருக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப நல்லது. இந்த மாத்திரையை ரெகுலராக போட்டோம்னா வயசை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஸோ இந்த மாத்திரை போடுறதுல எந்த சைடு எஃபெக்ட் இல்லை. எவ்வளோ நாள் சார் போடலாம்? ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் போடலாம். ஆயின்மெண்ட்டை கன்டினியூ பண்ணுங்கள், நல்ல கலராகிடுவீங்க. பட் வெயிலில் போகக்கூடாது, மஞ்சள் பூசக்கூடாது. ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். நேற்று வேறு வேர்ல்ட் லிப்ஸ்டிக் டே. ஸோ லிப்ஸ்டிக் பற்றி சொல்லுங்கள் டாக்டர், எவ்வளோ தூரம் நல்லது? நேற்று தான் வேர்ல்டு லிப்ஸ்டிக் டே, 29th ஜூலை. ஏன் அந்த லிப்ஸ்டிக்கை மாத்திரம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்க அப்படின்னா, ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்பில் ஒரு லேடி உள்ளே போனாங்கன்னா எதை மிஸ் பண்ணுறாங்களோ பண்ணுறது இல்லையோ, லிப்ஸ்டிக்கை தான் மிஸ் பண்ணுறது இல்லையா. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரி, இந்த லிப்ஸ்டிக்ஸில் நிறைய விஷயங்கள், ஃபன்னி ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படின்னா, ஒரு சிவப்பு கலர் லிப்ஸ்டிக் போடுற லேடியை, சிவப்பாக லிப்ஸ்டிக் போடுற லேடியை ஒரு ஆம்பளை வந்து 7.5 செகண்ட் உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே இது பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போடுற ஒரு லேடியை 6 செகண்ட் உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லிப்ஸ்டிக்கே போடலை, 2 செகண்ட் தான் பார்க்குறாங்க. அப்போது சிவப்பு லிப்ஸ்டிக்கை வந்து 7.5 செகண்ட் உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 10 பொம்பளை இருக்குது, ஒரு பொம்பளை சிவப்பு லிப்ஸ்டிக் போட்டிருந்தா அதை 7 செகண்ட் பார்க்குறோம். இது வந்து இதுவும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரெண்டாவது, ஏன் நம்ம லிப்ஸ்டிக்கை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு லேடி அவங்க வாழ்க்கை நேரத்தில், அதாவது அவங்களோட டோட்டல் வாழ்க்கையில் 9 கிலோ லிப்ஸ்டிக் போடுறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. அதில் 30%, அதாவது கிட்டத்தட்ட 3 கிலோவை சாப்பிட்றாங்க. அதான் ப்ராப்ளம். லிப்ஸ்டிக்கை போடுறோம், போட்டுட்டா பரவாயில்ல, லிப்ஸ்டிக்கை வந்து சாப்பிட்றது தான் ப்ராப்ளம். நமக்கு தெரியாமல் தெரிஞ்சு அது எப்படி நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா, 1/3 நம்ம லிப்ஸ்டிக் வந்து நம்ம ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கிறோம், அந்த லிப்ஸ்டிக் காஃபியோடு சேர்ந்து உள்ளே போயிடுது. நாக்கை வச்சு லைட்டாக தடவுறோம், லிப்ஸ்டிக் உள்ளே போயிடுது, நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும். சரி, அப்போ அதனால தான் இந்த லிப்ஸ்டிக்கில் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிப்ஸ்டிக்கில் வந்து அந்த காம்பினேஷன் வந்து ரிஸ்கி காம்பினேஷன் நிறையா. அப்போ நம்ம அதை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். எப்படின்னா, ஒன்று, இந்த மொத்த காஸ்மெட்டிக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படின்னா பேரபென்ஸ், தேலேட், பாலி அக்ரிலேட், இந்த 3 வந்து காமனாக இருக்கும். பெர்ஃப்யூம் இந்த மாதிரி இதில் பூரா ப்ரொப்ளீன் கிளைக்கால், அதாவது எவாப்ரேட்டிங் கெமிக்கலாக இருக்கும். இந்த லிப்ஸ்டிக்கில் நான் சொன்ன பேரபென் இருக்குது, அது கூட ரெட்டினைல் பால்மிட்டேட்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, தேலேட் இருக்குது, அதோடு சேர்த்து லெட்டும் சேர்ந்துருக்கு. அங்கே ப்ராப்ளமே அந்த லெட்டு தான். இந்த லெட்டு வந்து உள்ளே போக போக லெட்டினோட டாக்ஸிசிட்டி வர ஆரம்பிச்சிடும். லெட்டினோட டாக்ஸிசிட்டி வந்து நரம்பையும் பாதிச்சிடும், எலும்பையும் பாதிச்சிடும். அப்போ லிப்ஸ்டிக்கே போடக்கூடாதா சார் அப்படின்னு கேட்டால், எலிசபெத் டெய்லர் காலத்துலேருந்து லிப்ஸ்டிக் போடுறாங்க, கிரீக் எம்பையரில், ரோமன் எம்பையரில் அந்த காலத்துலேருந்து லிப்ஸ்டிக் போடுறாங்க. லிப்ஸ்டிக் போடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடாமல் இருக்கிறதுக்காக நம்ம சொல்லலை. போடுங்க, அக்கேஷனலாக போடுங்க, தேவைக்கு போடுங்க, தின்றாதீங்க, வாஷ் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக. லிப்ஸ்டிக் போட்டு இந்த காஸ்மெட்டிக் யூசேஜ்லேயே மெயின் வந்து போட்டுட்டு வாஷ் பண்ணணும். நீங்கள் ஒழுங்காக உதட்ட கழுவாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக்னோட கெமிக்கல் உள்ளே ஒட்டிக்கிடுது. ஒன்று, நெயில் பாலிஷ் போடுறாங்க, 15 நாள் நெயில் பாலிஷை விட்டுறாங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. நெயில் பாலிஷ் போட்டால் ஒரு நாள் போட்டால் அதை எடுத்துகிட்டு போடணும், ஏன்னா அதுலேயும் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த காஸ்மெட்டிக் எல்லாமே அக்கேஷ்னல் யூசேஜ், நல்ல பிராண்டட், இது நல்ல பிராண்டில் கெமிக்கல் இல்லையா, நல்ல பிராண்டில் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்குது. நான் முதமே சொல்லிட்டேன், எல்லாமே இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாமே கேன்சரஸ், எல்லாமே பாய்சனஸ். இப்படி உட்காந்து பேசுகிறதும் பாய்சனஸ் தான், ஏன்னா இங்கே அடிக்கிற ஏசியில் வர்ற காற்றும் பாய்சனஸ் தான், சாப்பிட்ற சாப்பாடும் பாய்சனஸ் தான், எல்லாமே பாய்சனஸ் தான். பட் நம்ம வந்து பாதிப்பு இல்லாமல் நம்ம எப்படி இருந்துக்கணும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவோம். ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு எந்த வகையான ஆணை பிடிக்கும் அப்படின்னா, லிப்ஸ்டிக் அழிஞ்சு போயிடணும், மஸ்காரா அழியக்கூடாது. அதாவது மஸ்காரா அழிஞ்சால் கண்ணீர் விட்றா, லிப்ஸ்டிக் அழிஞ்சால் சந்தோஷமாக இருக்கா. இதை நான் எப்படி சொல்லுவேன், சரி பொண்ணுக்கு பிடிச்சதுக்கு ரைட்டு தான், பட் இந்த லிப்ஸ்டிக் அழிகிறது இவா போட்டு அவன் பாதியை தின்னு அவனுக்கும் அவன் இது வந்துட போகுது. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லிப்ஸ்டிக் வந்து ஒரு சிம்பிள், ஒரு அட்ராக்ஷனுக்காக போடுறோம், போட்டுமா வாஷ் பண்ணுமா
முடிஞ்சு போயிடணும். வாஷ் பண்ணுறது ஒழுங்காக வாஷ் பண்ணணும். இல்லைன்னா இந்த லெட்டினோட டாக்ஸிசிட்டி ஒரு பக்கம், அதில் சேர்க்குற சாயத்தினோட டாக்ஸிசிட்டி ஒரு பக்கம், இதெல்லாம் என்ன வகையான ப்ராப்ளம்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒன்று ஸ்கின்ல வரக்கூடிய அலர்ஜி, அதாவது சின்ன சின்ன கொப்பளங்கள் வரலாம், அரிப்பு வரலாம், பின்னாடி அந்த இடம் தடிப்பாயிரலாம், கருப்பாயிரலாம். இது ஒரு டேமேஜ். ரெண்டாவது டேமேஜ் உள்ளே போகிறதுனால இந்த பேரபன்ஸ் எல்லாமே கார்சினோஜெனிக்னா கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது. கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது அப்படின்னா லிப்ஸ்டிக்கை தொடாதீங்களா அப்படின்னா இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு தயவு பண்ணி லிப்ஸ்டிக் போடாதீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த அவங்களுக்கு எப்படி வச்சுக்கணுங்கிறது தெரியாது. அவங்க மேலே மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு கோட்டு போட்டால் பரவாயில்ல, ஒரு கோட்டு மேலே 4 கோட்டு போடுறது, 5 கோட்டு போடுறது, அப்புறம் லைட்டாக நாக்கை வச்சு தடவி கொடுக்கறது, இது எல்லாமே தப்பு. ஒரு கோட் அடிங்க, பெருசாக சைடு எஃபெக்ட் இருக்காது. ஒழுங்காக கழுவுங்க, ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் டெய்லி மேக்கப் போடுறவங்க டெய்லி அதை ஒழுங்காக ரிமூவ் பண்ணிட்டுமாங்கிறத பாருங்கள். நாங்கள் என்ன சொல்லுவோம், 15 நிமிஷம் மேக்கப் போடுவியாமா, நீ கழுவ வேண்டிய டைம் அரை மணி நேரம். நீ 15 நிமிஷம் மேக்கப் போட்டால் அரை மணி நேரம், அதாவது 2 மடங்காவது அந்த வாஷிங்க்கு நீங்கள் செலவழிச்சிங்கன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைஞ்சிரும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குடுவாஞ்சேரி. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே. ஹலோ. சொல்லுடாமா. ஹலோ சார், நான் உங்களோட பிக் ஃபேன் சார். வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்களோட ப்ரோக்ராம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இந்த டாக்டர் சொல்லி அம்மா இவ்வளோ பேர் அட்மையர் பண்ணுறதுனால தான்மா சந்தோஷமாக இருக்கேன் நான். உங்களை நேரில் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரை பண்ணார் சார். ரொம்ப சந்தோஷம். அவருக்கு தான் இப்போ கேட்குறேன் சார் கேள்வி. சொல்லுடாமா. என் ஹஸ்பண்ட் வந்து 33 இயர்ஸ் ஆகுது சார். சரிம்மா. 3 மந்த்ஸா வந்து அவருக்கு பேக்ல, லெக்ல, கால்ல வந்து அப்படியே ரெட் ரேஷஸ் மாதிரி வருது சார். அவரும் டாக்டர் கிட்ட போய் ஆயின்மெண்ட் டேப்லெட்ஸ் சாப்பிடுறாரு. பட் ஆனா அவர் கியூர் ஆகல. நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கால் பண்றேன். கால்ல மாத்திரம் தான் இருக்கா, வேற எங்கேயும் இருக்கா? இல்ல சார், கால்ல, கையில, அப்புறம் பேக்ல இல்லம்மா, கலர்ல கோடு மாதிரி வருது. தடிப்பா வந்துட்டு போயிருதா? தடிப்பு இல்ல. தடிப்பு இல்ல சார், ஜஸ்ட் அப்படியே ரெட் கலர்ல ஒரு லைன் மாதிரி வருது, அப்புறம் போயிடுது. இச்சிங் இருக்கு. இச்சிங் இருக்கு. சரி, நான் சொல்றது கொஞ்சம் கவனிமா. ஓகே சார். ஒன்று, இந்த வியாதிக்கு பேரு அட்ரிகாரியா. அட்ரிகாரியா அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலையோ உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லையோ ஏதோ ஒன்று அலர்ஜி ஆகுது. இது எப்படி இந்த அலர்ஜி ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் யூஸ் பண்ணுறோம். காட்டன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த காட்டனை திரும்ப திரும்ப போட போட நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஒரு அணு கூடிரும். அந்த ரத்தத்தில் இருக்கிற அணு கூடி அது உடஞ்சி அதனோட ஒரு பாய்சன் தான் இந்த மாதிரி தடிப்பாக உண்டு பண்ணுறது. இதில் என்ன நமக்கு ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி அட்ரிகாரியா உதட்டிலையோ இல்லை சாப்பிட்ற உணவு குழாயிலையோ மூச்சு விடுற குழாயிலையோ எதுலையாவது வந்தால் ரிஸ்க்கு. நான் என்னோடய ஃப்ரெண்டை இதே மாதிரி ஒரு டிசீஸில் இழந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. 6 மாதம் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட்டு இன்னொரு டாக்டரை பார்க்க போயிடுவாங்க. பரவாயில்ல, நீ எந்த டாக்டரை பார்த்தாலும் பரவாயில்ல, 6 மாதம் வைத்தியம் பண்ணணும். 6 மாதம் வைத்தியம் பண்ணால் முழுக்க போயிருமான்னா 60% தான். 40% வாழ்நாள் முழுவதும். தோலில் இருக்கிற 90% வியாதிகள் வாழ்நாள் முழுவதும் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியாது. ஏன்னா பாதி இது ஜெனட்டிக், பாதி இது வெளியில் இருக்கிற என்வாயன்மெண்ட்லேருந்து வர்றது. என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற தூசியை சரி பண்ண முடியுமா? இல்லை, நம்ம இந்தியாவிலேருந்து சுவிட்சர்லாந்து போகணும், நமக்கு அது போக முடியாது. அப்போ இங்கே தான் நம்ம இருந்தாகணும். அப்படின்னா இந்த அலர்ஜியோடு தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும். இந்த அட்ரிகாரியாவில் அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணால் என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மாங்காய் அலர்ஜி அப்படின்னா மாங்காவை 6 மாதம் சாப்பிடக்கூடாது. மாசம்னு ஒரு மாத்திரையை 6 மாதம் போடணும். 6 மாதம் கழித்து இந்த மாங்காவை சின்ன இன்ஜெக்ஷனில் கொஞ்சமாக எடுத்து போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக, அப்போ டீசென்சிட்டைஸ் பண்ணுறது. அதாவது அவங்களுக்கு எந்த இது வந்து அலர்ஜியாக இருக்கோ அந்த அலர்ஜியை அவங்கள விட்டு வெளியே கொண்டாடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ஷன் போட்டு வெளியே கொண்டாடுறது. சக்ஸஸ் ரேட் ஒன்லி 60%, 40% ஃபெயிலியர் தான் இந்த இதில். அதனால் அட்ரிகாரியா வந்துருச்சா அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணி எதனால் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அதை 6 மாதம் அவாய்ட் பண்ணி 6 மாதம் மாத்திரை போட்டு டீசென்சிடைஸ் பண்ணி பாருங்கள். போகலையா வாழ்நாள் முழுவதும் மாத்திரை போட வேண்டியிருக்கும். இதில் நான் சோம்பேறித்தனப்பட்டோம் அப்படின்னா லைஃப் ரிஸ்க் ஆகி போயிடும். சும்மா சாதாரணமாக அரிப்பு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா சரியில்லை.
நான் சொன்ன மாதிரி இந்த தொண்டைக்குழியில் இந்த வீக்கம் வந்துருச்சு, இங்கே இவங்க சொல்கிறாங்க தோலில் வர்ற கோடுங்கிறாங்க, இதே கோடு தொண்டைக்குழியில் வந்துருச்சு, மூச்சு விடுற குழாயை அடைச்சிருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ரிஸ்க்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மாத்திரை டெய்லி நைட் போடுறதுல ஒன்றும் இல்லை. மாத்திரையை போட்டால் சைடு எஃபெக்ட் வருமா சார்? மாத்திரையை போட்டால் என்ன சார் செய்கிறது? இவங்க இந்த சைடு எஃபெக்ட்னு சொல்லி இவங்களோட மெயின் ப்ராப்ளத்தை பின்னாடி பெரிய ப்ராப்ளம் ஆக்கி விட்டு வம்பாக்கி விட்ருவாங்க. அலர்ஜிக் அட்ரிகாரியா, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், சைனுசைட்டிஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். மூக்கில் வர்றது ரைனைட்டிஸ், சைனுசைட்டிஸ் சைனஸில் வர்றது சைனுசைட்டிஸ், அட்ரிகாரியா ஸ்கின்னில் வர்றது, இது எல்லாமே நாளைக்கு ஆஸ்மா வரைக்கும் கொண்டு போயிடும். அப்புறம் உட்காந்து இழுத்துக்கிட்டே கிடக்கணும். வந்துச்சா அலர்ஜி டெஸ்ட் பண்ணுமா, என்ன டெஸ்ட் என்ன இதுன்னு கண்டுபிடிச்சுமா, அதை அவாய்ட் பண்ணுமா, அதுக்கு வைத்தியம் பண்ணுமா, வெளியே வந்துடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். ஹலோ. சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க? வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் ஜெனி சார். வெரி குட். நான் வந்து சென்னையில இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுடாமா. இது வந்து ஒரு 4 டவுட் சார். 4 டவுட் எனக்கு ஞாபகம் வர்றதை சொல்கிறேன், சொல்லுமா. இல்ல சார், முடி ரொம்ப கொட்டுது சார். ஒண்ணு. எனக்கு 35 வயசு ஆகுது. சரி. ரெண்டாவது வந்து நான் 35 வயசு ஆயும் ஒல்லியாவே இருக்கேன் சார். என்ன வயசு? வந்து 35 வயசு ஆகுது, ஆனா ஒல்லியாவே இருக்கேன். எவ்வளோ வெயிட் இருக்க? வெயிட் வந்து 46 சார். எவ்வளோ ஹைட் இருக்க? ஹைட் சரியா தெரியல சார். சரி, வெரி குட். அடுத்து வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கேன். 3 4 சார். அது பிரெஸ்டுக்காக கேட்கணும் சார், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண. பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஆமா சரிம்மா சரிம்மா, நான் கொஞ்சம் சொல்கிறது கேளுமா. அதாவது உடல் எடையை கூட்டுவது அப்படின்னு சொல்லி இப்போ மார்க்கெட்டில் டப்பாவோ என்னென்னமோ கொடுக்குறாங்க. இந்த டப்பா எல்லாம் லேகியம், உருண்டை, இந்த யானைக்கு கொடுக்குற உருண்டை, இந்த உருண்டையை கொடுத்தா நல்லா வீங்கி போயிடுவார், இவர் அழகாயிருவார், இது இதாகிடுவார், இது எல்லாமே ஸ்டீராய்டு. இந்த மருந்துகள், இந்த டப்பாவில் உடம்பு வீங்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே ஸ்டீராய்டு. நல்லா இருக்கா, தேவையில்லாமல் உடம்பை கூட்டுறேன்னு சொல்லிவிட்டு கண்டதை போய் சாப்பிட்டு தயவு செஞ்சு கெடுத்துவிடாதீங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுக்கு உடம்பு தானாக கூடும். தைராய்டு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஹைப்பர் தைராய்டிசத்தில் தைராய்டு, அதாவது ஹைப்போ தைராய்டிசத்தில் வீங்கிட்டே போவோம். தைராய்டு ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உடம்பு வந்து மெலிஞ்சிக்கிட்டே போவோம். ஏன்னா உடம்புனோட எரிப்பு சக்தி கூடிரும். அது இருக்கான்னு பாருங்கள். அது இல்லைன்னா இதை பற்றி பெருசாக எடுத்துக்கிடாதீங்க. ரெண்டாவது, கருப்பாக இருக்கேன், கலர் ஆகணும் அப்படின்னாங்க. இமீடியட்டாக கலர் ஆகணும் அப்படின்னா இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ஷன் குளுட்டோதயோன் வந்து யூனிட்ஸ் இருக்குது. அதாவது வெயிட்டை பொறுத்து 50 கிலோவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, 50 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் போடணும்னு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி அந்த யூனிட்ஸ் போட்டோம்னா, இப்போ 25,000 யூனிட்டுங்கிறது 50 கிலோவுக்கு மேலே, 25,000 யூனிட்டுக்கு கீழே இருக்கிறது 50 கிலோவுக்கு கீழே. இந்த இன்ஜெக்ஷனை வாரத்துக்கு 2 நாள் போடணும். 3 வாரம் போட்டால் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். கூட சேர்த்து H1 ஆயின்மெண்ட் டெய்லி நைட், க்ளோ ப்ளஸ் டேப்லெட் மார்னிங் அண்ட் நைட் மெயின்டெனன்ஸ். இது 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். 1 வருஷம் கழித்து திரும்ப ஊசி போடணும். காஸ்மெட்டிக் வைத்தியம் எல்லாமே டெம்பரரி தான், எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது, லைஃபே பெர்மனெண்ட் கிடையாது. அதுக்காக இந்த 1 வருஷம் நல்லா இருக்கிறத 1 வருஷம் கழித்து திரும்ப போட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது. மூணாவது, பிரெஸ்ட் சைஸ் சின்னதாக இருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போ லேடிஸுக்கு. இந்த காஸ்மெட்டிக்ஸ் பற்றி சொல்லும்போது, காஸ்மெட்டிக்ஸ்லேயே ஒரு சில காஸ்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பிரெஸ்ட்டை வந்து சிறுசாக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு அதை பற்றி நான் பெருசாக சொல்கிறேன். இந்த பிரெஸ்ட்டு வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, ரெண்டுமே கம்ப்ளைண்ட் தான். சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது? இந்த பிரெஸ்ட்டை உண்டு பண்ணுறது வந்து பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது கொழுப்பு, அது வந்து ஹார்மோனல் ஹெரிடிட்ரின்னு நினைக்கிறது. அது அப்படி இல்லை. அது வந்து ஒரு தசை, பெக்ட்ரலிஸ் மேஜர்னு ஒரு தசை இப்படி வருது. அந்த தசை தான் அந்த பிரெஸ்ட் மாஸை உண்டு பண்ணுது. இந்த தசையை கீழே இருக்கிற ஒரு தசை, பெக்ட்ரலிஸ் மைனர்னு ஒரு தசை இழுக்குது. நம்ம உடம்புலேயே எல்லா பக்கமும் பார்த்தோம்னா ஒரு தசை ஒரு பக்கம் வேலை பார்த்தா அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு தசை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு நல்லது. பட் இங்கே வந்து அந்த பெக்ட்ரலிஸ் மைனர் கூடுதலாக இழுத்துச்சுன்னா, பெக்ட்ரலிஸ் மேஜர் கீழே குறைஞ்சிருச்சுன்னா பிரெஸ்ட் சைஸ் வராது. அப்போ பெக்ட்ரலிஸ் மேஜரை பெருசாக்கணும்னா பெக்ட்ரலிஸ் மைனரை பேரலைஸ் பண்ணணும். அதாவது அதனோட செயலை வந்து இழக்க வைக்கணும். அந்த இழக்க வைக்கிறதுக்கு ஊசி போடணும். ஊசி போடுறது போட்டாக்ஸ் வந்து எப்படி ரிங்கிள்ஸுக்கு, ஆன்டி ஏஜிங்க்கு, அழகுக்காக போடுறோமோ
அதை மாதிரி பிரெஸ்ட்டுக்கு என்காஜ்மெண்ட்டுக்கும் போடுறோம். அந்த பெக்ட்ரலிஸ் மைனர் மேலே, அதாவது ஒரு ஊசி இங்கே ஒரு ஊசி இங்கே 2 ஊசி போட்டோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு அந்த பெக்ட்ரலிஸ் மைனர் வந்து அதனோட செயல் இல்லாமல் போகிறப்போ 30% இன்க்ரீஸ் ஆயிரும். 30% தான், 30%க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது இந்த இதில். பட் கையினோட அந்த ஒர்க்கில் ஒரு 15 டிகிரி, ஃபஸ்ட்டு 15 டிகிரி இந்த தூக்குறதுல கொஞ்சம் வேகம் குறையும். அதாவது வேகம் அப்படி தூக்க முடியாது, ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் நார்மலாக இருக்கும். அதாவது அந்த ஃபஸ்ட்டு 15 டிகிரி வந்து அந்த பெக்ட்ரலிஸ் மைனர்னோட ஆக்ஷன், அது கொஞ்சம் நமக்கு செயலிழக்கிறனால அது போயிடும். இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுமா போட்டாக்ஸ். ரெண்டாவது பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன். பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷனுங்கிறதுமா பிரெஸ்ட் மிஷின்னே ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வந்து நம்ம குழந்தைகள் பிறக்கிறதுக்காக அந்த பம்ப் யூஸ் பண்ணுவோம், தலையில் மாட்டி குழந்தைய இழுக்கிறதுக்காக. அதே மாதிரி பிரெஸ்ட்டுக்குன்னே பம்ப் இருக்குது. இந்த பம்புக்குள்ளே இன்ஃப்ராரெட் ரேஸுங்கிறது இந்த சுளுக்கு பிடிச்சவங்களுக்கு, தசைவலி இருக்கிறவங்களுக்குலாம் சிவப்பு கலர் லைட்டை காட்டுவோம். அதே மாதிரி ஒரு லைட் வந்து அதுக்குள்ளே இருக்கும். இந்த பம்பை நம்ம மாட்டி விட்டோம்னா பிரெஸ்ட்டை வந்து சக் பண்ணோம். அந்த சக் பண்ண பிரெஸ்ட்டுக்கு அந்த ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த மசிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்ஃப்ராரெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். எல்லாமே 6 மாதம்தான். ஒரு தடவை பண்ணிங்கன்னா 6 மாதம் நல்லாயிருக்கும். 6 மாதம் கழித்து திரும்ப பண்ணணும், 6 மாதம் கழித்து திரும்ப பண்ணணும், 6 மாதம் கழித்து திரும்ப பண்ணணும். மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிரெஸ்ட்டினோட சைஸை 30% 40% இந்த பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் மிஷினில் இன்க்ரீஸ் பண்ணலாமா. ஸோ எல்லோரும் ஒரே கனவில் வந்து இது ரொம்ப பெருசாக்கிற முடியுமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. 30 to 40% டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன் இதை இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, இப்போ நிறையா ஃபேமிலியில் டிஸ்பியூட்டே இதில் தான் ஆரம்பிக்குது. நிறையா ஃபேமிலியில் இதை வந்து அசிங்கமாக வெளியே பேசுகிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை பற்றி பேசுகிறது, இது வந்து ஒரு கல்ச்சராகவே போக ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதாவது இது வந்து மனசில் தான் இருக்குது நமக்கு. சரி, நமக்கு ஒரு தோணல் தோணுதுன்னா இதுக்கு வைத்திய முறைகள் பண்ணால் பெர்மனெண்ட்டானா இல்லை, டெம்பரரி தான். வேணும்னா பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். பட் இதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லைம்மா. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம காஸ்மெட்டிக்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? லிப்ஸ்டிக் பற்றி சொல்லும் போது எப்படி டாக்டர் லிப்ஸ்டிக் செலக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு? இல்லைம்மா, இப்போ லிப்ஸ்டிக்னால் வரக்கூடிய நன்மைகள் 2 தான். ஒன்று, இட்ஸ் அ குட் மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டாக வச்சுக்கிடும். 2, இட்ஸ் அ வெரி குட் சன்ஸ்க்ரீனர். லிப்பு வந்து பொதுவாக எல்லோரும் நினைக்கிறது முகத்தில் மாத்திரம்தான் சன் அலர்ஜி வரும் அப்படின்னு. லிப்லையும் அலர்ஜி வரலாம். இட்ஸ் கால்ட் கீலைட்டிஸ். ஸோ இந்த இது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது லிப்ஸ்டிக். காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோட்டு போடணும், 2 அக்கேஷனலாக போடணும், 3வது கம்ப்ளீட்டாக எடுக்கணும். மேக்கப்பை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கணும், லிப்ஸ்டிக்கை ஒழுங்காக எடுக்கணும். இதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது சின்ன யமன் பெருசா பெரிய யமன் பெருசா அப்படிங்கிறது மாதிரி தான். இதில் வந்து எந்த லிப்ஸ்டிக் எடுத்தாலும் அதனோட சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா இதில் நான் சொல்கிறது மாத்திரம் பேரபன் இல்லாத லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். இந்த பேரபன் வந்து தி மோஸ்ட் கார்சினோஜெனிக் பேரபன் தான். ஏன் அந்த பேரபன் இல்லாமன்னு சொல்கிறோம்னா, ஒரு லேடி வந்து ஒரு நாளைக்கு 15 காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சோப்பு ஆயில் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா. இதில் 70% எது இருக்குன்னா பேரபன் தான் இருக்குது. ஸோ அந்த பேரபன் இல்லாமல் இருந்தோம்னாலே நம்ம 70% சைடு எஃபெக்ட் எடுத்துடுறோம், 30% சைடு எஃபெக்ட் எடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து அந்த பேரபன் மாத்திரம் இல்லாமல் இருக்கா, பிராண்டடாக இருக்கா, நம்ம போட்டோன்னே வாஷ் பண்ணிடுறோமா, அதை மாத்திரம் பார்த்துக்கிட்டா ஓரளவுக்கு அதனோட சைடு எஃபெக்ட்லேருந்து மீண்டலாம். அதை நம்ம பார்த்து வாங்கணும்.
இதை லிப்ஸ்டிக்கை பார்க்கும்போது அந்த லிப்ஸ்டிக்கில் என்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதில் அழகாக எழுதியிருப்பாங்க பேரபன், டொலுவின், ரெட்டினில் பால்மிட்டேட், லெட்டுனோட கண்டென்ட்டை மாத்திரம் போட மாட்டாங்க. இந்த பேரபன் குறைஞ்சிருச்சுனாலே 70% சைடு எஃபெக்ட் குறைஞ்சிருச்சு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. என்னுடைய மகனுக்கு 17 வயசு ஆகுது. தலையில பூச்சி வெட்டு மாதிரி இருக்கு டாக்டர். சரிம்மா சரிம்மா சரிம்மா. தலையில வட்ட வட்டமா ஆகி விழுது. சரிம்மா. வட்டமா வெட்டையா வந்து அப்படியே முடி உதிர ஆரம்பிச்சு. எவ்வளவு நாளா இருக்குமா? இப்ப அவனுடைய 15 வயசுல இருந்தே இருக்கு. இப்போ வயசு என்னம்மா அவனுக்கு? அவனுக்கு 17 வயசு ஆகுது. 2 வருஷமா இருக்காமா? ஆமா ஆமா டாக்டர். வைத்தியம் பண்றியா இல்லையாம்மா? வைத்தியம் பண்றியா இல்லையா? பார்த்தோம். இது தலையில இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க டாக்டர். சரி. ஆனாலும் சரியா வர மாட்டேங்குது. அந்த இன்ஜெக்ஷன் பட்ட இடத்துல மட்டும் 2-3 முடி இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லாம் இல்ல. சரி. உச்சம் தலையில மொட்டையா இருக்கு. சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதாவது இந்த பூச்சி வெட்டுங்கிறது ஆக்சுவலாக பூச்சி வெட்டு கிடையாது. எந்த பூச்சியும் தலைக்குள்ளே ஏறி வெட்டுறது இல்லை. சிந்தனை வெட்டு. ரொம்ப டென்ஷனானா, ரொம்ப இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது, இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அந்த டென்ஷன் வந்துச்சுன்னா டென்ஷன் டைமில் வரக்கூடிய ஒரு ஹார்மோனல் சேஞ்சினால் வரக்கூடியது இது வந்து முடியினோட வேரை எதிர்த்து நம்மளோட அணுவே தெரியாமல் நடத்துகிற சண்டை, மகாபாரத போர். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு பேட்ச் வரும்போதே பார்த்து ஒழுங்காக 5 மாதம் வைத்தியம் பண்ணியிருந்தால் திரும்ப 2வது பேட்ச் போகாது. இவங்க எல்லோரும் வைத்தியம் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க? வெங்காயத்தை தேய்க்கிறேன், புண்ணாக்கு தேய்க்கிறேன், எதையாவது இந்த சலூன் கடையில் வச்சுருக்கவன் என்னத்தையா தேய்க்கணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு தோலை வந்து பாதி சாக வச்சுட்டு அப்புறம் தான் வருவாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வந்துருச்சா அதுக்கு வைத்தியம் பண்ணுமா? 5 மாதம் சரியாக போயிடும். 90% 5 மாதத்தை தாண்டி இருக்கிறது இல்லை. 10% நம்ம கையில் இல்லை. சரியா? சரி, இந்த 90% எப்படி க்யூர் பண்ணுறோம்? இந்த ஒரு ஆயின்மெண்ட், HBS6 ஆயின்மெண்ட், இந்த ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட் போடணும். ஸ்டீராய்டு மாத்திரைகள் கட்டாயம் சேர்க்கணும். DF6ன்னு ஒரு மாத்திரை இருக்குது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடணும். இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு 2 மாதம் போட்டுட்டு அப்புறம் வாரத்துக்கு 2 மாத்திரை, வாரத்துக்கு 1 மாத்திரை 5 மாதம் கண்டினியூஸாக போட்டோம்னா 100க்கு 90% க்யூர் ஆயிரும். நீங்கள் ஒழுங்காக வைத்தியம் பண்ணலை, 6 மாதம் பண்ணலை, சரியே ஆகாது. 6 மாதத்துக்கு நடுவில் இவங்க கொடைக்கானல் போகிறேன், நான் ஊட்டி போகிறேன், எங்கள் அம்மா வலிக்கு விழுந்துட்டா, எங்கள் அப்பாவுக்கு மண்டை உடஞ்சி வச்சு, என்ன இதே பேசிக்கிட்டே ஒரு 3 மாதம் வைத்தியம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, சார் நான் ஜனவரியில் வைத்தியம் பார்த்தேன், 6 மாதம் பார்த்துட்டேன்ல அப்படிம்பாங்க. நடுவில் எங்கம்மா 2 மாதம் போனேன்? அது கொடைக்கானல் போயிட்டேன் சார் அப்படிமா. அப்போ கொடைக்கானலில் போய் கேளு, முடி வளரலைன்னா. நான் இப்படி தான் பேசுவேன். நீ ஒழுங்காக வைத்தியம் பண்ணலையா சரி ஆகாது. ஆனால் இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கடாம்மா. பேஷண்ட்னோட மென்டாலிட்டி ஒன்று தான்மா. டாக்டரு முட்டாள். பெண்களுக்கு ஒன்றே ஒன்று தான், ஆண்கள் முட்டாள். ஆம்பளை வந்து வீட்டில் இருக்க ஆம்பளை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எந்த ஆம்பளை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பேஷண்ட் வந்து டாக்டர் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அதில் ஒரு நல்ல காரியம் இருக்குது. என்னென்னா, இவங்கெல்லாம் கேட்காதனால தான் எங்களுக்கு ஒரே கூட்டம். சரியா? எங்களுக்கு வந்து கூட்டம் குறையாததுக்கு ரீசனே இவங்களோட இதுதான். இவங்க கேட்காதனால இவங்களோட பையனோட அந்த தலைவலிக்கு இப்போ என்னாகும்? 1, 2, 3, 4, 5 4 பூச்சி வெட்டு வந்து முழுக்க சேர்ந்து போய் மைதானமாகி போயிடும். அப்புறம் பாலைவனத்தில் எங்கே போய் செடியை முளைக்க வைக்க முடியும்? மொதமே ஒழுங்காக வைத்தியம் பண்ணி இவங்க பாருங்கள், 2 வருஷம்னு சொல்கிறாங்கல்ல, 2 வருஷத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை டாக்டர் பார்த்துருப்பாங்கடா, அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. பேஷண்ட்ஸினோட சைக்காலஜி மாறினா தான் அவங்க டிசீஸ்லேருந்து வெளியே வர முடியும், இல்லைன்னா வெளியே வர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், தோலில் வந்து 90% வியாதி க்யூர் பண்ண முடியறதில்ல. க்யூர் பண்ண முடிகிறதையாவது அந்த 10% ஒழுங்காக சரி பண்ணணும். அதையும் சரி பண்ணலைன்னா மொத்தம் முடிஞ்சு வச்சு. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் திலகவதி, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க திலகவதி. நான் எப்படி இருக்கீங்க டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன்டாம்மா, வஞ்சிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா? உங்களோட ப்ரோக்ராம் நான் ரெகுலரா பார்ப்பேன் டாக்டர். வெரி வெரி குட். பிடிக்கும் உங்களை. சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு 2 கேள்வி டாக்டர். சொல்லுடாம்மா. எனக்கு 1 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து என்னன்னா இப்போ ஒரு 3 மாசமா உடம்பெல்லாம் அங்கங்க அப்படியே வெள்ளை வெள்ளையா வருது. அந்த தொடை இடுக்கெல்லாம் வந்து கட்டு ஒரு மாதிரி ரெட் கலர் ரோஸ் கலர்ல வருது, கட்டு கட்டா. சரிம்மா.
அது நாங்க ஸ்கின் டாக்டர் கிட்ட பார்த்தோம். அவங்க இது ஒன்றும் இல்லை சரியா போயிடும்ன்றாங்க, ஆனா லேட் ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கு கொஞ்சம் என்ன மருந்து போடலான்றது சொல்லணும். என்ன வியாதின்னு சொன்னாங்கம்மா? ஸ்கின் ஸ்கின் அலர்ஜின்னு தான் சார் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. டீட்டெயிலா எதனால வருதுன்னு யாருமே சொல்லல டாக்டர் இன்னும். ஓ சரி சரி. ரெண்டாவது வந்து எங்க பாப்பாக்கு 16 வயசு ஆகுது. பிம்பிள்ஸ் வந்து அப்படியே பிளாக் ஆயிடுது ஸ்கின் எல்லாம். சரிம்மா சரிம்மா சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. அதாவது இந்த குழந்தைகளுக்கு வெள்ளையாக வருது, பொதுவாக தொடையில் வெள்ளையாக வர்றது, தோல் மடிப்பில் வர்றது, இதில் சில விஷயங்கள் இருக்குடாம்மா. எங்கெல்லாம் வேர்வை நிற்கிதோ, எங்கெல்லாம் தோல் உராயுதோ அங்கெல்லாம் கிருமி வளரலாம். ஃபங்கஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த 1 இயர் குழந்தை இவங்க வந்து இந்த பேம்பை இது போட்டு விட்ருவாங்க, அது வந்து காற்றும் போகாது, ஏன்னா உள்ளே வந்து உள்ளே இருக்கிற வேர்வை வெளியவும் ஏறாது. அப்போ அதில் வந்து ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று. அப்புறம் அருணா கயிறு கட்டுவாங்க, அருணா கயிறில் தங்கம் மாட்டுவாங்க, இது மாட்டுவாங்க, அது மாட்டுவாங்க, அதெல்லாம் அலர்ஜி ஆகலாம். இதெல்லாம் எடுத்துடணும்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. 2. 3வது சில நேரம் தேமல் கூட அந்த மாதிரி வெள்ளையாக வரலாண்டாம்மா. பட் கண்டுபிடிக்கணுண்டாம்மா என்னென்னு. ஒன்று இருக்குடாம்மா, ஏட்டோபிக் எக்ஸிமா அப்படின்னு. ஏட்டோபிக் எக்ஸிமாங்கிறது மடிப்புகளில் மாத்திரம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய அலர்ஜி. அம்மா அப்பா ஆஸ்மா, தாத்தா பாட்டி ஆஸ்மாக்குன்னா, ஆஸ்மா இருந்தால் குழந்தைங்களுக்கு வர்றது. இதுக்கு வைத்தியம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த அம்மா சொல்கிறது தொடையில் வந்திருக்குன்னு சொல்கிறதுனால இந்த அம்மா சொல்கிற கம்ப்ளைண்ட்டை பார்த்தா கேண்டிடியாசிஸ் மாதிரி இருக்குடாம்மா. இதுக்கு கீட்டோயா அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இந்த கீட்டோயா ஆயின்மெண்ட்டை 3 மாதம் தொடர்ந்து போட்டாங்கன்னா குறைஞ்சிரும். குழந்தைங்களுக்கு இந்த கழுத்தில் மடிப்பில் வரும், தொடையில் மடிப்பில் வரும், பட்டெக்ஸில் மடிப்பில் வரும். இதெல்லாம் இந்த மடிப்பில் வரக்கூடிய வெள்ளையாகவும் இருக்கும், கொஞ்சம் செவந்தும் இருக்கும், சின்ன சின்ன கொப்பளங்களாகவும் வரலாம், ரேஷாகவும் வரலாம். கேண்டிடியாசிஸ் இல்லை அப்படின்னா இவங்க பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. கேண்டிடியாசிஸ் இருந்தால் இந்த வைத்தியம் ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா கேண்டிடியாசிஸை வைத்தியம் பண்ணலைன்னா செகண்டரி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் போய் அடுத்த இன்ஃபெக்ஷனுக்கு போயிடும். அதை மாத்திரம் தடுத்துடணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இப்போ காஸ்மெட்டிக்ஸ் பற்றி பேசும்போது மஸ்காரா உடம்புக்கு நல்லதா இல்லையா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன். நான் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை எதில் விரும்புகிறா? லிப்ஸ்டிக் அழிஞ்சு போயிடணும், மஸ்காரா அழியக்கூடாது. அதாவது அவள் கண்ணீர் விடக்கூடாது. லிப்ஸ்டிக் வந்து அவன் சாப்பிட்லாம், அவள் சாப்பிட்லாம், 2 பேரும் சாப்பிட்லாம், அது வேறு. இந்த மஸ்காராவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதுலேயும் பேரபென்ஸ், அதுலேயும் தாலேட், அதுலேயும் டொலுவின், அதுலேயும் மெர்க்குரி, இதுதான் ப்ராப்ளம். இதில் வந்து இந்த பேரபென்ஸ் கூட நாங்கள் பெருசாக பேசுகிறதில்ல. பட் அந்த மெர்க்குரி இருக்கிறது வந்து சைடு எஃபெக்ட் வந்துடும்டாம்மா. ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய மோகமே இருக்குடாம்மா. பட் ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸில் தான்மா லெட்டு, மெர்க்குரி இது எல்லாமே அதிகமாக இருக்கிறது ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸ் தான்மா. தப்பான ஐடியா வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க அந்த சேர்க்குற சேர்வை அதில் லெட்டு வந்து தானாக வந்து சேர்ந்துருதுமா. லெட்டை சேர்க்கறது இல்லை, லெட்டு வந்து தானாக அதோட சேர்ந்துடும். நம்மளோட லோக்கல் பிராண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குல்ல, இந்த லோக்கல் பிராண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இந்த லெட்டும் மெர்க்குரியும் கலவை இல்லை. முன்னாடி கண் மைக்கு பென்சிலை போடுவாங்க, பெருசாக ப்ராப்ளம் பண்ணாது, கழுவிட்டால் போயிடும். பட் இந்த மெர்க்குரியோடு சேர்ந்து வந்தால் இந்த மெர்க்குரி கார்சினோஜெனிக். நான் ஏற்கனவே சொன்னேன், தோல் வந்து எப்படி வாய் வழியாக சாப்பாடு சாப்பிட்றோமோ அது மாதிரி எந்த மருந்து போட்டாலும் தோல் வழியாக உள்ளே போயிடும். அப்போ மெர்க்குரி அதிகமாக போக போக நமக்கு ப்ராப்ளம். நம்ம மஸ்காரா போடுறீங்களா, போடுங்க, உடனே வாஷ் பண்ணுங்கள், நல்லா பிராண்டடாக வாங்குங்க. அதுக்காக ஃபாரின் பிராண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி இல்லை. உங்களோட அந்த இதை எடுத்து பாருங்கள், அதில் பேரபன் இல்லை அப்படின்னா பெஸ்ட். மெர்க்குரியினோட அளவு இருந்துச்சு அப்படின்னா மெர்க்குரியை தொடாதீங்க. லிப்ஸ்டிக்கு சொன்னேன், பேரபன் இல்லாமல் பாருங்கள், லெட் இல்லாமல் பாருங்கள். மஸ்காராக்கு மெர்க்குரி இல்லாமல் பாருங்கள், பேரபன் இல்லாமல் பாருங்கள். எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ஒழுங்காக கழுவுங்க. காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து ஒன்று இந்த காம்பைரஸ், ஏர் ஹோஸ்டஸ், சினிமா ஆக்ட்ரஸ். 1 மணி நேரம் மேக்கப் போட்டிங்கன்னா 2 மணி நேரம் வாஷ் பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் வாஷ் பண்ணலைன்னா போகாது, சைடு எஃபெக்ட் வந்துடும், பின்னாடி ப்ராப்ளம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? பெரம்பலூர்லேருந்து பண்றேன் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க. பேர் வசந்தி. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க வசந்தி. ஹலோ. ஓகே டாக்டர், ரைட். ஐ திங்க் வந்து நம்ம எண்ட் ஆஃப் கொஸ்டின் பர்ஃப்யூம் அண்ட் டியோரண்ட் பற்றி சொல்லுங்க சார். சரிம்மா. இந்த
பர்ஃப்யூம் அண்ட் டியோட்ரண்ட்டில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குடாமா. டியோட்ரண்ட் வந்து உடம்புல படுற மாதிரி போடுறோம், சில பேர் பெர்ஃப்யூமே உடம்புல படுற மாதிரி போடுறாங்க. உடம்புல படாமல் நம்ம ஷர்ட் மேலேயோ பேண்ட் மேலேயோ இல்லை கர்ச்சீஃப்லேயோ அப்படி யூஸ் பண்ணுறது பரவாயில்ல. பட் கர்ச்சீஃபில் போட்டுட்டு அதை மோந்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் தப்பு. அப்போ அந்த பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நம்ம மேலே அடிச்சுக்கிட்டு போகிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை, பட் உடம்புல அடிக்கக்கூடாது. டியோட்ரண்ட்டும் அதே மாதிரி தான். டியோட்ரண்ட்டில் சில யூசஸும் இருக்குடாமா. டியோட்ரண்ட்டில் ஆன்டி பாக்டீரியல் டியோட்ரண்ட் இருக்குது. அதாவது சில பேருக்கு வேர்வை வந்து ஸ்மெல் வரும், அவங்க வந்து கட்டாயம் அதை யூஸ் பண்ணியே ஆகணும், பரவாயில்லை. பட் ரெகுலர் யூசேஜ் வர்றது வந்து நான் பொதுவாக என்ன சொல்லுவோமா, தயவு செஞ்சு டியோட்ரண்ட் போடாதீங்க. அப்படி ஸ்மெல்லு வருதா, நான் அதுக்கு ஒரு நல்ல பவுடர் தரேன், இந்த பவுடரை ரெகுலராக போடுங்க, தயவு பண்ணி அதில் போகாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று டியோட்ரண்ட் வந்து தோல் மேலே படுறதுனால எல்லா டியோட்ரண்ட்லேயும் ஆல்கஹால் சேர்த்துருப்பாங்க, எல்லா டியோட்ரண்ட்லேயும் டொலுவின் இருக்கும், எல்லா டியோட்ரண்ட்லேயும் ஆல்டிஹைட்ஸ் இருக்கும். இந்த டொலுவின் இருக்கிறது டியோட்ரண்ட், பெர்ஃப்யூம், நெயில் பாலிஷ், இந்த மூணுலேயும் இருக்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஆணோட விந்து அணுக்களை குறைத்து விடும். ஒன்று, எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் வந்துடும், அதாவது சுரப்பிகளோட ப்ராப்ளம் வந்துடும். அப்போது கூடிய வரை அது போடாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் சில பேருக்கு அது போட்டால் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் டியோட்ரண்ட் போடணும், உங்களுக்கு அது வாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் ஷர்ட் மேலே தடவுங்க, உங்கள் கர்ச்சீஃபில் தடவிக்கிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பெர்ஃப்யூம் போடுங்க, அதுவும் தப்பு இல்லை. பட் பெர்ஃப்யூமை உடம்பு மேலே தயவு செஞ்சு அடிக்காதீங்க. உடம்பு மேலே அடிக்காமல் இருந்தாலே ப்ராப்ளம் வராது. ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம். ரொம்ப நன்றி, ரொம்ப டீட்டெயிலாக எங்களோட டவுட்ஸ்லாம் ரொம்ப அழகாக விளக்குனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூம்மா. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அடுத்ததாக டாக்டர் அப்துல் கலாமோட இறுதி ஊர்வலம் நேரடியாக ஒளிபரப்பாக இருக்குது. ஸோ காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.